Praise the Lord. Praise the Lord. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளில் உங்களோடு சேர்ந்து கர்த்தரை ஆராதிக்க ஆண்டவர் செய்த கிருபைக்காக என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். எனக்கு உங்கள் மத்தியில் வந்து அவனுடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வதற்கு என்ன ஆண்டவர் ஒரு வாய்ப்பு கொடுத்ததற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். அதோடு அருமையான பாஸ்டருடைய குடும்பம் சபைக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை ஒரு விஷயம் கூட நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நாம் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நல்ல பாடல்களை பாடி கர்த்தரை ஆராதிக்கும்படி ஆண்டவர் நமக்கு உதவி செய்தார். ஸ்தோத்திரம். தொடர்ந்து நம்ம ஆண்டுடைய வார்த்தைகளை கேட்க போகிறோம். ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை வாசிப்போமா? சங்கீத புஸ்தகம் 129 அதனுடைய முதல் 2 வசனங்கள், 1-2 வசனங்கள். என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கினார்கள். என் சிறுவயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய நெருக்கத்திலேயும் ஒரு விக்டரி, நம்முடைய ஜெயத்தை, வெற்றியை கொடுக்கிறதான ஒரு தெய்வம். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். ஒரு ஆமென் சொல்லலாம் தானே? சத்தமாக சொல்லணும், உற்சாகமாக சொல்லணும். ஓகே, சரி. நமக்கு நல்ல பாடல்களை பாடி ஆராதித்தோம். ஒரு பாட்டினுடைய ஒரு அடி கூட பாடி ஒரு தெய்வ பிரசன்னத்தோடு அதனுடைய வார்த்தைக்குள்ளால் பிரவேசிப்போமா? எல்லாரும் கொண்டு எழும்பி நிற்போமா? ஹல்லேலூயா. Glory baraba shababa baba. Hallelujah badira balaka rabasha. Hallelujah. Thank you Jesus. Hallelujah. உம்மை ஆராதிக்க கூடினும் ஆவியானவரே, நுகங்களை முறைக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடினும் ஆவியானவரே, நுகங்களை முறைக்கும் ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிக்க கூடி ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க கூடி ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, 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 உம்மை ஆராதிக்க கூடி ஆவியானவரே, நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க சந்தோஷமாய் மகிழ்ச்சியாய் 2 கரங்களை தட்டி ஆமென். ஆவியானவரே, உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே, உம்மை ஆராதிக்க விடுதலை தாருமே, எம்மை நிரப்பிட இப்போது வாருமே, ஆவியான
கூடினோம் ஆவியான உற்சாகமாய் ஆமே நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடி ஆவியானவரே நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே ஆவியானவரே கோடி ஆவியானவரே நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே உம்மை ஆராதிக்க கூடி ஆவியானவரே நுகங்களை முறிக்கும் ஆவியானவரே ஆவியானவரே கரங்களை தட்டி அரபா ஷபலபா திரபலா தபரபா சந்தரத லபகரபாஷா ஹalleluya ஆமென். ஆண்டவரே உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்பும் ஆண்டவரே. உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை மூடுமையா மூடுமையா மூடுமையா. ஓ ரிபலபகது தபதல கரபாஷா ஹalleluya ஆமென். thank you Jesus ஹalleluya. ஆமாம் ஆண்டவரே நல்ல சமயத்திற்காக உமக்கு ஸ்தோத்திரம். நாங்கள் வந்ததல்லப்பா, நீங்கள் எங்களை கொண்டு வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. நல்ல பாடல்களை பாடி உம்மை ஆராதிக்க உதவி செய்தீர். நாங்கள் வந்த சமயம் முதல் மட்டுமாய் உம்முடைய பிரசன்னம் எங்களோடு கூட இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. தொடர்ந்து உமது வார்த்தையுமாய் கடந்து வருகிறோம். அற்புதங்களை செய்யும், எங்களோடு பேசும், நாமம் மகிமைப்படட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. அப்படியே உட்காருவோம். பிரைஸ் எல்லாம் சங்கீதம் புஸ்தகத்திலே நான் வாசித்தோம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளவில்லை. ஹலோ, இங்கே இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். பிரைஸ் எல்லாம். ஆண்டவரோடு நெருங்கி வாழ்கிற தெய்வ பிள்ளைகளை இந்த உலகத்தில் என்ன நெருக்கம் வந்தாலும் அது அவர்களை மேற்கொள்ளாது. ஆமென் சொல்லலாமே சத்தம். ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கணும். ஆமென் சொன்ன என்னது தெரியும் தானே அர்த்தம். நான் அன்னைக்கும் சொன்னேன். என்ன அப்படியே അങ്ങനെ തന്നെ സംഭവിക്കട്ടെ, അങ്ങനെ തന്നെ, മലയാളത്തിൽ അങ്ങനെ തന്നെ, அப்படியே. ஆமாம் அப்படிதான், அப்படியாக கடவுது. ஹல்லேலூயா. பிரைஸ் எல்லாம். ஸ்தோத்திரம். அவனுடைய வார்த்தை நீங்கள் நம்புறீங்களா? அவனுடைய வார்த்தை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களா? ஆமாம், அவனுடைய வார்த்தை, இது வசனம், அவனுடைய வார்த்தை இதற்குள்ளே இருக்கிறது. ஆமாம், இந்த வசனம்தான் நம்மை உயர்த்தும், இந்த வசனம்தான் நம்மை ஆசீர்வதிக்கும், இந்த வசனம்தான் நம்மை விடுதலையாக்கும், இந்த வசனம்தான் நம்முடைய வாழ்க்கை சரித்திரத்தையே மாற்றும், இந்த வசனம் நம்மை குணமாக்கும், இந்த வசனங்கள் நம்மை பலப்படுத்தும், இந்த வசனம் நம்மை தகுதியில்லாத இடத்திற்கு நம்மை கொண்டு செல்லும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அந்த வார்த்தை நம்ம வாசத்தை கேட்ட வசனம் பார்த்தீங்களா? சிறு வயது தொடங்கி அநேக தரம் என்னை நெருக்கியும் என்னை மேற்கொள்ளாமல் போனார்கள். சங்கீதக்காரன் எவ்வளோ தைரியமாக சொல்கிறான் பாருங்க. உங்கள் நம்பிக்கை விசுவாசம் இருக்கணும்னா பக்கத்தில் இருக்கவங்கள கையை கொடுத்து ஒன்று சொல்லுங்கள். ஒரு வாக்கில் என்ன நெருக்கம் வந்தாலும் கடைசியில் ஜெயம் போகிறது நீ தான். கையை கொடுத்து அவங்க முகத்தை பார்த்து சந்தோஷமாக சொல்லுங்கள். உங்கள் வாழ்க்கையில் என்ன நெருக்கம் வந்தாலும், என்ன பிரச்சனை போராட்டங்கள் வந்தாலும் கடைசியில் வெற்றி பெற போகிறது நீங்கள் தான் பாஸ்டர். ஹலோ, உற்சாகமாக இருக்கணும். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஐயா.
ஸ்தோத்திரம். இந்த நீங்கள் படிச்சிருப்பீங்க இல்லையா, யோர்தானில் உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு ஆசாரியர்கள் அந்த கலங்கி மறிகிற தண்ணி பார்த்தீங்களா, பார்த்தாலே பயம், கரை புரண்டு ஓடுகிறது. காலடிகளை வைத்த உடனே தண்ணி பின்வாங்கவே. ஹலோ இருக்கிறீங்களாங்க? தண்ணி என்ன செய்தது? பின்வாங்கிறது. படிக்கிறோம் அப்படிதானே? ஸ்தோத்திரம். அப்படின்னா நீ ஸ்தோத்திரம் சொல்ல 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 எல்லா தடையும் அப்படி பின்வாங்கிட்டே இருக்கும். அதுக்கு தான் ஸ்தோத்திரம் சொல்ல சொல்கிறேன். ஆமாம், ஸ்தோத்திரம் நீங்கள் சொல்ல ஸ்தோத்திரம் 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 சொல்லி பாருங்கள். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இது துதிக்கிற இடம், வானத்தின் மண்ணை பொழிகிற இடம். நீங்கள் ஸ்தோத்திரம் சொல்ல 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 எல்லா தடைகளும் பின்வாங்கிட்டே இருக்கும். உங்களை ஒருபோதும் மேற்கொள்ள முடியாது. நல்ல கரம் தட்டி தேவனுக்கு மகிமை செலுத்து. ஆமென், ஹல்லேலூயா. துதிக்கிறவன் வெற்றி பெறுவான், துதிக்கிறவன் ஜெயம் எடுப்பான். ஹல்லேலூயா. என்ன நெருக்கம் வரட்டும், என்ன போராட்டம் வரட்டும், ஸ்தோத்திரம். ஆமா, ஹல்லேலூயா. உங்களை கீழ்ப்படுத்தவே முடியாது. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஒருபோதும் ஒருபோதும் ஒருபோதும். ஸ்தோத்திரம். ஆமா, ஸ்தோத்திரம். உங்கள் விசுவாசத்தினால உங்களுக்குள்ள உங்கள் ஆத்மாவை பார்த்து சொல்லணும். ஆமாம், என்னதான் போராட்டங்கள் பிரச்சனைகள் எது வந்தாலும் என்னை வீழ்த்த முடியாது, நான் தான் வெற்றி பெறுவேன். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். நம்முடைய வாழ்க்கையில் ஸ்தோத்திரம் பாருங்க, அதாவது 3 விதமான நெருக்கங்களை நான் வேதாகமத்திலேருந்து எனக்கு சொல்ல முடியும். வேறையும் இருக்கலாம். ஸ்தோத்திரம். நான் தியானிக்கும் போது எனக்கு ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்தன காரியங்கள் எல்லாம் சொல்லதுக்கு சமயம் நமக்கு சுருங்கினது. ஆகவே சுருக்கமாக சொல்கிறேன். நம்பர் 1 என்னன்னா, ஸ்தோத்திரம் பிரமாணம். நம்முடைய ஸ்தோத்திரம் நாம் உணரும்படியாக. ஸ்தோத்திரம். ஆமாம், நான் உணரும்படியாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையில் நெருக்கங்கள் உண்டாகும். ஸ்தோத்திரம். நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. நான் உணரணும். ஆமாம், உணரும்படியாக நமக்கு நெருக்கத்தை ஆண்டவரும் அனுமதிப்பார், சாத்தானும் கொடுப்பான். அது நன்மைக்கு. ஸ்தோத்திரம். 2வதாக நம்முடைய பிரமாணங்களை கற்றுக்கொள்ளும்படியாக. ஸ்தோத்திரம். பிரமாணங்களை நாம் கற்றுக்கொள்ளும்படியாக. ஆமாம், அநேருக்கு தெரியல பிரமாணம்னா என்னன்னு தெரியல. ஆமாம், எகிப்து தேசத்தில் பார்வனுடைய அடிமைத்தனத்தில் மிஸ்ரயீம் தேசத்து மலையாளத்தில் இடந்த ஜனங்களுக்கு பிரமாணம்னா என்னன்னு தெரியாது. அதனால தான் ஸ்தோத்ரா அவங்களுக்கும் ஒரு நெருக்கம். மலையாளத்தில் உபத்திரவம், உபத்திரவம், ஸ்தோத்திரம், நெருக்கம் அவங்க வாழ்க்கையில். 3வது என்னன்னா, வசனத்தில் வேறு கொண்டு வளரும்படியான நெருக்கம். ஸ்தோத்திரம். ஹலோ, இருக்கிறீங்களா? என்ன செய்யணும்? வசனத்தில் வேர் கொண்டு வளரணும். ஹல்லேலூயா. அதை ஆண்டவர் விரும்புகிறார் பாருங்க. ஸ்தோத்திரம். இனி பார்த்தீங்கன்னா, இந்த நெருக்கத்திலையும் என்ன நெருக்கம் வந்தாலும் நம்மை அழைத்த தெய்வம் உண்மையுள்ளவர். உங்கள் பக்கத்தில் கை கொடுத்து சொல்லுங்க, உன்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர். அழைத்தவர் உண்மையுள்ளவர். முகத்தில் பார்த்து சந்தோஷத்தோடு சொல்லணும், உங்களை அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஹல்லேலூயா. அவர் ஒருபோதும் உங்களை கைவிடுகிறவர் அல்ல. ஆமாம், என்ன நெருக்கம் வரட்டும், என்னதான் உபத்திரங்கள் வரட்டும், அவர் ஒருபோதும் உங்களை அவர் விட்டு விடுகிற தெய்வமே அல்ல. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். இயேசு இந்த உலகத்திலே வாழ்ந்த நாட்களில் அவர் சொன்னார், இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டுன்னு சொன்னாரா, இல்லைன்னு சொன்னாரா? தமிழில் நெருக்கம், மலையாளத்தில் உபத்திரவம். தமிழில் நெருக்கம், மலையாளத்தில் உபத்திரவம். இன்னும் 2 சகோதரர்கள் மலையாளத்தில் இருக்கிறாங்க. அப்போ அவங்கள்ட்ட பேசும்போது எனக்கு மலையாளம் வந்துடும். ஸ்தோத்திரம். நான் மலையாளத்துலேயும் தமிழ்லையும் அத்தியாவசியம் இங்கிலீஷ் செய்து விடுவேன். ஸ்தோத்திரம். அவன் இடைக்கு என்னுடைய ஒரு சில சாட்சியான சமயம் இல்லை நிறைய சொல்லுறதுக்கு. ஒரு சில சாட்சியும் கூட நான் சொல்லும்படி விரும்புகிறேன். ஜெபத்தோடு இருங்க, கவனமாக இருங்க. பிள்ளைகள் சத்தம் போடக்கூடாது. ஒன்றும் இப்போ நீங்கள் ஸ்தோத்திரம் விளையாடுற சமயம் இல்லை, ரொம்ப கவனமாக இருக்கணும். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு சொன்னார், யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தில், யோவான் 16:23 இயேசு சொன்னார், இந்த உலகத்தில் உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரவம் உண்டு.
ஆனால் நான் என்ன செய்தேன்? ஆமே, நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எல்லாவற்றிலையும் வெற்றி சிறந்தவர். ஹலோ, பிரைஸ் தி லார்ட். நம்ம ஆராதிக்கிற தெய்வம் எப்படிப்பட்டவர்? வெற்றி சிறந்தவர், ஜெயம் பிராபிச்சவன், வெற்றி சிறந்தவர். அந்த தெய்வத்தை தான் நாம் ஆராதிக்கிற. ஒரு தோற்று போன தெய்வத்தை நாம் ஆராதிக்க வரல. ஹல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. வாழ்க்கையில் ஒருவேளை ஸ்தோத்திரம், உங்களுக்கு பிஸ்னஸில் தோல்வியாக இருக்கலாம், குடும்ப வாழ்க்கையில் முன்னேற முடியலை, ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற முடிய, ஜெயத்தை நமக்கு என் வாழ்க்கையில் ஒரு வெற்றியே காண முடியலையே, ஒரு ஜெயத்தை எனக்கு காண முடியலையே அப்படின்னு நினச்சா, ஸ்தோத்திரம், அந்த எண்ணங்கள் அது பொல்லாத பிசாசு கொண்டு வருகிற எண்ணங்கள், அப்படிப்பட்ட நினைவுகள் கொண்டு வருகிறது. ஐயோ எனக்கு இதில் ஜெயிக்க കഴിയുന്നില്ലല്ലോ. ஜெயிக்க முடியும். நம்முடைய ஆண்டவர் ஜெயித்தவர். அவர் பாவத்தை ஜெயித்தார், பிசாசை ஜெயித்தார், அவர் உலகத்தை ஜெயித்தார். சொல்லுங்க, நாமும் ஜெயிப்போம். சொல்லுங்க சத்தமா, சொல்லுங்க, நாமும் ஜெயிப்போம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போ பாஸ்டர் ரோபின் தோமஸ் தானே, ஸ்தோத்திரம், பிரைஸ் தி லார்ட். அவருடைய பிள்ளைய தோற்று போவதற்கு அவர் அனுமதிப்பாரா? ஹலோ, அவர் உண்மையாக அவருடைய பிள்ளைய நேசிக்கிறவர்னா, ஒருவேளை அவன் ஸ்கூலில் அவன் எக்ஸாம் எழுதுனா தோற்று போனால் கூட தட்டி கொடுத்து, நல்லா தகுப்பினார், அதான் தட்டி கொடுத்துட்டு சொல்வார், மகனே நீ சோர்ந்து போண்டாப்பா, அடுத்த எக்ஸாம் நீ பாஸ் பண்ணோடா. ஆமாம், ஒன்று கூட என்ன செய், நீ முயற்சி செய், எகேன் எகேன் எகேன். ஆமாம், அரசாங்கமே வாய்ப்பு கொடுத்துருக்கு, அப்படி தானே? பள்ளிக்கூடத்தில் படிக்கிற பிள்ளைகள் தோற்று போனால் மறுபடியும் அவங்களை எழுதி பாஸ் ஆகலாம். ஹலோ, இருக்கிறீங்களா எங்க? பிரைஸ் தி லார்ட். ஆமாம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் நீ தோற்று போன என்ன சோர்ந்து போக வேண்டாம். கர்த்தர் மறுபடியும் உனக்கு வாய்ப்பை கொடுத்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவர் இங்கே கொண்டு இருத்தி இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெயிக்க பிறந்தவர்கள். நம்ம அப்பா ஜெயித்தவ, பாவத்தை ஜெயித்தா. ஸ்தோத்திரம். இன்னைக்கு என்னுடைய வார்த்தை கேட்கிற தெய்வ பிள்ளையே, பாவத்தில் விழுந்து 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 கிடக்கிற அனுபவம் அல்ல, உன்னை கரம் பிடித்து தூக்கி விடுகிற ஒரு தெய்வம் நமக்கு உண்டு. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஐயோ எனக்கு அதுல இருந்து மீள முடியலையே என்று சொல்லி நீ திகைக்க வேண்டாம், நீ கலங்க வேண்டாம். அதிலிருந்து உன்னை கரம் தூக்கி வெளியே கொண்டு வருவா. அதுக்கு தாகத்தான் ஊழியர்கள் வீடை தேடி வருவார்கள், உங்க ரூமை தேடி ஆண்டவர் அனுப்புகிறார். என் மகன் விழுந்து கிடக்கிறான்டா பாவத்தில், போ அவனை தேடி போ. சவுதி அரேபியால நான் ஊழியம் செய்த நாட்களில் 7 வருஷம் ஒரு ஆத்மாவுக்காக தேடி போனேன். சாதாரண ஒரு 3 தடவை போனாலே சோர்ந்து போயிடுவாங்க. நான் ஆலயத்தில் விழுந்து கிடப்பேன் ஆண்டவர் சமூகத்தில். ஆண்டவரே, எனக்காக நீ ரத்தம் சிந்தினபடினாலதான், தெய்வம் இல்லை என்று பிரசங்கம் பண்ணின இடத்துல இன்னைக்கு ஜீவிக்கிற ஒரு தெய்வம் உண்டு, அவர்தான் இயேசு என்று சொல்லி பிரசங்கம் பண்ணுவதற்காகத்தானே ஆண்டவரே எனக்காக தேடி வந்தேன். ஊம விக்கிரங்களை வணங்கி இருந்த என்னை அந்த அறிவாயிலும் இருந்து விடுவித்தது நீர் எனக்காக கல்வாரி சிலுவையிலே தொங்கினால தானே ஆண்டவரே. பாவத்தில் விழுந்து கிடந்தது, ஒரு பாவத்திலிருந்து மீட்பில்லை. பாவத்துக்காக பல பரிகாரங்களை செய்து, பல வழிபாடுகளை செய்து, பல தெய்வங்களை தேடி சென்ற எனக்கு அதிலிருந்து மீட்பில்லை. எல்லாவற்றையும் இழந்து போய் என் மனைவிக்கும் பிள்ளைக்கும் விஷத்தை கொடுத்து நான் தற்கொலைக்கு இருக்கிறேன். நான் வணங்கின தெய்வங்கள்லாம் அதான் என்னை பார்த்து சொல்லிச்சு. ஆனால் ஸ்தோத்திரம், என்னை வாழ வைக்கிற இயேசு, எனக்காக ஜீவனை கொடுத்த இயேசு, எனக்காக கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்ட இயேசு, அவர் சும்மா இருக்கல, ஒரு தெய்வ மனுஷனை சரியான நேரத்தில் என் வீட்டுக்கு அனுப்பினார். ஹல்லேலூயா. அவர் வராவிட்டால் இந்த சுவிசேஷம் என்கிட்ட சொல்லாமல் இருந்திருந்தா பாதாளம் தான் என்னை மேற்கொண்டிருக்கும். ஹலோ, ஆனால் பாதாளம் மேற்கொள்வதற்கு என் ஆண்டவர் அனுமதிக்கல. ஹல்லேலூயா.
பிரைஸ் தி லார்ட். அருமையான சகோதரா, இந்த ஊழியக்காரங்களுக்கு வேற வேலை வெட்டி இல்லாமல் உங்கள் வீட்டுக்கு வரல, உங்கள் ரூமுக்கு வரல. நீ டிமிக்கி கொடுக்கலாம். அந்த பிரதர் 7 வருஷம் டிமிக்கி கொடுத்துட்டாரு. ஆமாம், நான் போவேன், வாங்க பாஸ்டர் வாங்கன்னு சொல்லுவான். வீட்டுக்கிட்ட போனால் வாசலை அடைச்சிக்கிட்டு போனே எடுக்க மாட்டான். சோறு வருமா வராதா சோதரன். ஆனால் 7வது வருஷம் எனக்கு ரொம்ப வேதனை. நடு ரோட்டில் போய், அந்த நேரத்தில் என்ன கார் இல்லை, வெறும் 2 ரியால், அங்குள்ள ரியால், இங்குள்ள 200 பைசா. ஸ்தோத்திரம். அன்னைக்கு அதான் பஸ்ஸு டாக்ஸிக்கு கொடுத்தா போதும். கையை தூக்கிட்டு அழுதேன் பாருங்க, யாரும் இல்லை. ஃப்ரைடே அங்கே ரோட்டில் யாரும் பார்க்க முடியாது. அழுதேன், ஆண்டவரே 7 வருஷமா அந்த பிரதருக்காக அழுகிறேன் ஆண்டவரே, 7 வருஷமா அழுகிறேன் ஆண்டவரே, இனி நான் வரமாட்டான்ப்பா. என் அலைச்சல், என் கண்ணீர் நீர் காணலையே ஆண்டவரே. வேற யார்கிட்ட, அந்த பக்கம் இந்த பக்கம் யார்கிட்ட யாரும் இல்லை பக்கத்தில் சொல்லுவதுக்கு. அவர் ஒருவரிடத்துல தான் சொன்னேன் வேதனைய, அவர் ஒருவரிடத்துல பிரச்சனை சொன்னேன். ஆமா, அந்த சின்ன அந்த வார்த்தைகளை சொல்லி முடிந்ததும் என் போன் ஒலித்தது. பாஸ்டர் எங்கே இருக்கிறீங்க? பார்த்தா அந்த பிரதர் தான். ஸ்தோத்திரம். வாங்க நானும் வாரேன். ஹலோ அருமையான தெய்வ பிள்ளையே, உன் கண்ணீர், உன் பிரயாசங்கள், உன் அலைச்சல்கள் ஒன்றும் வீண் போகாது. நல்ல கரங்களை தட்டி யார் என் வார்த்தையை கேட்டாலும் சரி, நான் அந்த அனுபவத்தின் வழியாக வந்தவன் சொல்கிறேன். நீ படுகிற பாடு, நீ அனுபவிக்கிற கஷ்டங்கள், உன் கண்ணீர், உன் அலைச்சல், அது உன்னை தோற்கடிக்க செய்யாது. ஸ்தோத்திரம். அது ஒரு பெரிய வெற்றியாக மாறும் உன் வாழ்க்கையில். நல்ல கரங்க தட்டி. ஏன்னா நம்முடைய ஆண்டவர் ஜெயத்தை கொடுக்கிறவ, அவர் வெற்றியை கொடுக்கிறவ. ஒரு போதும் உன்னை சோர்வடைய வைக்க மாட்டா, உன்னை தாட்சி அடைய வைக்க மாட்டா. மேலும் 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 உன் விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணிக்கொண்டே இருப்பா. உன்னை வெற்றி சிறக்க பண்ணி உன்னை நடத்தி கொண்டே இருப்பார். அவருடைய அற்புதங்களினாலும் அவருடைய அதிசயங்களினாலும் உன்னை உயர்த்தி கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். அதனால சோர்ந்து போகாதுங்க. முதலாவது சொல்லுகிறேன், ஊழியம் செய்கிற பிள்ளைகளுக்காக சொல்லுகிறேன், எந்த சூழ்நிலையில நீங்கள் சோர்ந்து போகக்கூடாது. கர்த்தாவின் சுசுரூஷை ചെയ്യുന്നவர் ஒரு പക്ഷേ ലഘുലേഖയാരും கைப்பிரதியாக இருக்கலாம், இல்லை அவங்களுக்காக நீங்கள் ஜெபிக்கலாம். சோர்ந்து போகாதங்க. என்னுடைய மனைவியினுடைய வீடு நம்முடைய மாத்தூர் தொட்டிப்பால் பக்கத்தில். அவங்க குடும்பமே, அவங்க ஆர்சி குடும்பம். அவங்க தான் ஒரு கோவிலையாக ஆர்சி கோவிலை வச்சு கொடுத்துருக்குறாங்க. ஆமாம், அவங்க தம்பி சாமியார் ஆர்சி. என் மனைவி மட்டும்தான் ரட்சிக்கப்பட்டாங்க. நான் ஒரு மந்திரவாதிக்கு மகன். கோவிலில் பூசையில் எங்கள் அப்பா கூட செய்துட்டு மந்திரவாதங்களும் செய்துட்டு அப்படி நடந்த ஒரு மனுஷன். முதலாவது ஆண்டவர் என்னை தான் ரட்சித்தார். ஸோ இந்த மத்தேயுவின் சுவிசேஷத்தை படிக்கும்போது இயேசு நிறைய விஷயம் அவர் தனியாக ஒலி மலைக்கு போய் ஜெபித்திருக்கிறாரு. எனக்கு ரொம்ப நெருக்கம், ஃபினான்ஸ் எல்லாத்திலையும் ரொம்ப நெருக்கம், எல்லாம் இழந்துட்டேன் நான். ரொம்ப நெருக்கம் உள்ளத்தில் நிறைய கேள்விகள் ஒரு பக்கத்தில். சோதரம். ஆனால் எனக்கு அந்த வார்த்தை பாருங்க, ஆணுடைய வார்த்தை வசனம். ஆமாம், அவர் ஏன்னா ஜனங்களுக்காக அவர் அடிக்க போகிறார், அவர் சிலுவையில் அடிக்க போகிறார். அதுக்கு முன்னதாக அவர் போய் தனியா போய் பிதாவினிட்ட அவர் பேசுகிறாரு, ஜெபம் பண்றாரு. ஆண்டவரே கூடுமானால் என்னை விட்டு இது மாற்றி போடும் ஆண்டவரே. அப்படி எவ்வளவு வேதனை. என்னன்னா அவருக்கு தெரியும், அவர் படப்போகிற வேதனை, அந்த பாடுகள், அந்த பிரயாசங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும், நல்லா தெரியும் அவருக்கு. அதனால போய் ஜெபிக்கிறார். இது இன்னும் என்னை அதிகமாக வேதம் வாசிப்பதற்கும் ஜெபிப்பதற்கும் என்னை ஊக்கப்படுத்தினது. ஹலோ, இங்கே இருக்கிறீங்களா? சோர்வா? கூட்டத்துக்கு ஆராதனைக்கு வருவதற்கு சோர்வு, ஜெபிக்கிறதுக்கு சோர்வு, வேதம் வாசிப்பதற்கு சோர்வு இல்லை. அருமையான தெய்வ பிள்ளையே,
இன்றைக்கு நீ நல்லா தான் இருப்ப, நெக்ஸ்ட் அடுத்த வினாடி உனக்கு என்ன நடக்குன்னு உனக்கு தெரியாது. ஸ்தோத்திரம். அடுத்த நாள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்க போகுதுன்னு உனக்கு தெரியாது. ஹலோ, ஈவன் இன்னும் சொல்ல போனால் ஒரு பொருள், நமக்கு ஒரு மொபைல் வாங்கினா அதுக்கு என்ன உண்டு? கேரண்டி உண்டு, வாரண்டி உண்டு இல்லையா? ஆனால் எனக்கும் உங்களுக்கும் கேரண்டியோ வாரண்டி ஏதாவது இருக்கா? இல்லை. ஸ்தோத்திரம். நமக்கு என்ன நடக்க போகுதுன்னே தெரியாது நம்ம வாழ்க்கையில். ஸ்தோத்திரம். ஆமாம், ஸ்தோத்திரம். சங்கீதக்காரன் சொல்லுகிறான், என் காலம் உம்முடைய கரத்தில் அல்லவோ, என் காலம், என் எதிர்காலம் உம்முடைய கரத்தில் அல்லவோ இருக்குது. ஹல்லேலூயா. ஜெபிக்கிற தெய்வ பிள்ளையே, அவனுடைய ஊழியங்களை செய்கிற தெய்வ பிள்ளையே, ஸ்தோத்திரம், சோர்ந்து போகாதுங்க. வேதத்தை வாசிப்பதும் தியானிப்பதும் ஆராதனைக்கிலே வருவதிலும் சோர்ந்து போகாதுங்க. எபிரேயர் சபைக்கு பவுல் நிருபத்தை எழுதும்போது அவர் சொல்கிறார், எபிரேயர் 10:25, சிலர் சபை கூடி வருகிறது விட்டு கொடுக்கிறது போல நான் விட்டு விடாமல். ஹலோ, அந்த கூட்டத்தில் யாராவது இருக்கிறீங்களா? சபை கூடி வருகிறதுல விட்டு கொடுக்குறவங்க. ஜெயம் பெறணும்னா அநேக காரியங்கள் இருக்குது, நமக்கு சமயம்தான் சுருக்கம். ஸ்தோத்திரம். சபை, நான் சொன்னேன் ஸ்தோத்திரம், நீங்கள் வேதம் வாசிப்பது, ஜெபிப்பது, தியானிப்பது, சபை கூடி வருகிறதை நீங்கள் ஒருபோதும் விட்டுவிடக்கூடாது. ஹல்லேலூயா. அவங்க வாழ்க்கையில் என்ன நெருக்கம் கொடுத்தாலும் நான் சொல்கிறேன், ஸ்தோத்திரம், உங்களை தோற்கடிக்க முடியாது. ஒரு சக்திக்கும் ஒரு வல்லமைக்கும் உங்களை வீழ்த்த முடியாது. நீங்க தான் அடி கர்ச்சிக்கிற சிங்கம் போல தலை உயர்ந்து நிற்பீங்க. ஆமென். வா இல்லையா ஒரு ஆமென்? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் போய் ஜெபிப்பேன் மலையில். ஒரு பக்கத்தில் ஸ்தோத்திரம், ஒரு மனைவி 4 பிள்ளைகள். முன்னாலெல்லாம் என் பாஸ்டர் ஒரு மனைவி 4 பிள்ளைகள்னு சொன்னாங்கன்னு நினைக்கிறீங்களா? முன்னால் டெசன் கணக்கில் பெற்றுட்டே இருந்தாங்க நம்ம தாத்தா பாட்டி காலத்தில். ஆமாம், 30, 28, 27, 26 குறைஞ்சி 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 10 ஆச்சு, 12, 10 அப்படி வந்து வந்து பின்னல்ல கடைசியில் எப்படி வந்து தெரியுமா? நாம் இருவர் நமக்கு இருவர். ஆமாம், தமிழ்நாடு அரசாங்கத்தில் அப்படி வந்தது. நாம் இருவர் நமக்கு இருவர். இப்போ நாம் இருவர் நமக்கு ஒருவர். ஹலோ, இருக்கிறீங்களாங்க? பேசல. ஆமாம், ஏன்னா உலகம் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய்ட்டு இருக்கு. உலகம் பொருளாதார நிலைமையில் நமக்கு முன்னேற முடியலை, ஜெயிக்க முடியலை அதில். ஆமாம், அதில் இன்றைக்கும் தோற்று தான் கிடக்கிறோம். எல்லாத்துலேயும், ஆவிக்குரிய வாழ்க்கையில், ஃபினான்ஸ், எல்லாத்துலேயும் தோல்விகள் தான் சந்திட்டு இருக்கிறோம். நான் சொல்கிறேன், இல்லை ஸ்தோத்திரம், தோல்விகளை, அத்தனை தோல்விகளையும் ஜெயகமாக மாற்றுகிறவர் நம்மத்திலே வந்திருக்கிறார். அவருக்கு ஒரு கரம் தட்டு கொடுக்கலாமே. நம்மத்தில் வந்திருக்கிறவர்கள் ஹல்லேலூயா. ஆவியான நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார். அவர் நம்மோடு பேசிக்கொண்டே இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஒரு வருஷம் இல்லை, 2 வருஷம். 2 வருஷம் என் மனைவிக்காக ஜெபித்தேன். ஆமாம், அவங்க ஆர்சிக்காரங்க. இந்த சத்தியம் அந்த இதை விட்டுட்டு நான் வரமாட்டேன், நீ வரண்டாம். ஸ்தோத்திரம். ஆமாம், நீ வரவே வேண்டாம், நான் கட்டாயப்படுத்த மாட்டேன் அரணிக்கெல்லாம் போகிறதுக்கு. ஸ்தோத்திரம். 2 வருஷம் ஜெபித்தேன். ஆனால் எனக்கு சோர்வே கொடுக்கல ஆண்டவர். ஜெபிக்க ஆண்டவர் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருந்தார். ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு ஆண்டவரோடு பேசுவது ஒரு மகிழ்ச்சியான காரியம், சந்தோஷம். மனசு திறந்து பேசலாம் பாருங்க. எது வேணாலும் நம்முடைய மனசு திறந்து ஏசப்பட்ட பேசலாம். ஹலோ, புருஷன் கூட வேற வேலை இல்லையா? ஆமாம், புருஷன் எவ்வளோ அன்பாக இருந்தாலும் சரி, இவளுக்கு வேற வேலை இல்லையா? ஆமாம், நம்ம புருஷன் இவருக்கு வேற வேலை இல்லையா? பிள்ளைகளை கொஞ்சம் நேரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அப்புறம் அப்படி தான் இருக்காங்க விசுவாசிகளும். கொஞ்சம் ஜெபிப்போமே, ஒரு விருந்து இருக்கு பாருங்கன்னு கூப்பிட்டு பாருங்க, எல்லாரும் வந்துடுவாங்க. ஒரு ஃபங்க்ஷன் இருக்குன்னு வந்துடுவாங்க. நம்ம சபையில் ஒரு ஸ்பெஷல் ப்ரேயர் இருக்குன்னா யாரும் வர மாட்டாங்க. அதுதான் இல்லை. ஹலோ, வாழ்க்கையில் இன்று நான் சொல்கிறேன், நீங்கள் இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறா.
நான் ஒரு கருவி தான். ஆனால் எனக்கு வாழ்க்கையில் வின் பண்ணணும், எனக்கு வாழ்க்கையில் ஒரு வெற்றி வேணும்னு நினச்சா நான் சொல்கிறத கொஞ்சம் காது கொடுத்து கேளுங்க, அப்புறம் அது கீழ்ப்படிஞ்சுங்க. ப்ராக்டிஸ் உங்கள் வாழ்க்கையில், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில், நடைமுறையில் அது ஒன்று ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ஒரு பெரிய வெற்றி அடைவீர்கள் நீங்கள். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபத்தை நிப்பாட்டக்கூடாது, ஜெபமே நிப்பாட்டக்கூடாது. ஆமாம், ஸ்தோத்திரம். ஜெபம் நிப்பாட்டக்கூடாது. இது சங்கீதக்காரன் கேட்டான் சொல்லுவான், ஸ்தோத்திரம். ஆமாம், எனக்கு பல நெருக்கங்கள் வந்தது. என் நெருக்கத்தை ஸ்தோத்திரம் யார்கிட்ட எடுத்து சொல்வதற்கு, எனக்கு அதிலிருந்து எனக்கு விடுதலை ஆக்கி அது ஒரு வழி காட்டி தருவதற்கோ, வெளியில் வாரதற்கு, அதில் வெற்றி பெறுவதற்கு ஒரு வழி காட்டுவதற்கு யாரும் இல்லை. பட் நான் ஆண்டவரோடு நெருங்கி இருந்தேன். அவர்கிட்ட கேட்டால் சொல்லுவார். ஹலோ, இதெல்லாம் ஆண்டுடைய சமூகத்தில் முட்டி போட்டு இருந்தால் அந்த செய்தி தயாராக்க நிறைய செய்தி இருக்குது. ஸ்தோத்திரம். ஆமாம், ஹல்லேலூயா. ஆமாம், காற்று கிடந்தால் தான் அதில் ஆண்டவர் தருவார். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். சொல்லுவார், நான் ஆண்டவரோடு, ஆமாம், எனக்கு வேற யாரோடும் இல்லை. ஸ்தோத்திரம். நான் ஆண்டவரோடு நெருங்கினேன். எனக்கு வாழ்க்கையில் துன்பமும் கஷ்டமும் நெருக்கமும் உபத்திரமும் வருந்தோறும் வர 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 ஸ்தோத்திரம், அது ஒன்றுமே என்னை ஆண்டவரை விட்டு வேறு பிரிக்கவில்லை. நான் ஆண்டவரோடு நெருங்கி கொண்டே இருந்தேன். ஹல்லேலூயா. அது அவர் சொல்லுகிறார், என்னை மேற்கொள்ள முடியவில்லை. சின்ன வயதில் இருந்து, சின்னதிலிருந்தே இருக்கும். ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். 2 வருஷம் ஜெபித்தேன் பாருங்க. ஆமாம், 2வது வருஷத்தில் எனக்கு மனசில் தோணுச்சு, ஆண்டவர்கிட்ட பேசணும், மனசு திறந்து இன்னைக்கு கொஞ்சம் கூட காரியம் பேசணும். அப்பா ஸ்தோத்திரம், இனி நான் மட்டும் இதை பிடிச்சிட்டு பைபிள் பிடிச்சிட்டு அவள் ஒரு இடத்துல நான் ஒரு இடத்துல போகிறது சரியில்லை ஆண்டவரே. இனி நீங்கள் அவளை தொட்டு எனக்கு ரட்சித்து தர வேண்டும். எப்படி தரணும்? ஊழியக்காரியாய் மாற்றி தரணும். ஹலோ, வைங்க உங்கள் இதய ஸ்தோத்திரம். நம்முடைய தமிழ்நாடு மினிஸ்டர் அவர் ஸ்டாலின் அவர்கள் இப்போ சொல்லியிருக்கிறாங்க, உங்கள் கனவு என்னதோ சொல்லுங்க, நான் அது நினைவில் அங்கே என்ன நினைவு என்ன செய்கிறேன், அதை செயல்படுத்தி தரேன். ஆமாம், உங்கள் கனவு என்னன்னு சொல்லுங்க. ஒரு உலக மனுஷனுக்கு அது நிறைவேற்றி கொடுக்க முடியுமானால் நான் நீயும் ஆராதிக்கிற ஆண்டவருக்கு நிறைவேற்ற முடியுமா? முடியாதா? நீ இருக்கிறீங்களா? நீங்க ஹல்லேலூயா, glory. பைங்க சமூகத்தில் அவர்கிட்ட சொல்லுங்க, அப்பா இதுதான் என்னுடைய நினைவு, என் கனவு இதுதான்ப்பா, என் நினைவு இதுதான்ப்பா, இது நிறைவேற்றி தாருங்க. நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஸ்தோத்திரம். ஆமா, நான் ஒரு இடத்துல பைபிள் எடுத்துட்டு அவள் ஒரு இடத்துல அவள் ஆர்சி போயிட்டு வருவா, நாங்கள் 2 பேரும் சேர்ந்து போயிட்டு தான் இருந்தோம் அங்கே. ஆமாம், எல்லாம் சொல்லு சமையல். ஆனால் கடைசியில் ஆண்டவர் சொன்ன, இனி ஆண்டவரே, ஆமாம், சாதாரண ஒரு சோட்டா விசுவாசி மாதிரி இல்லை, ஸ்தோத்திரம், ஒரு பவர்ஃபுல்லான ஊழியக்காரியாக என்ன தரணும் ஆண்டவரே. அப்படி தான் கேட்டேன். நல்லதை கேளுங்க ஆண்டவர்கிட்ட. ஹலோ, ஸ்தோத்திரம். ஆமாம், உங்கள் வாழ்க்கையாக இருக்கட்டும், உங்கள் பிஸ்னஸாக இருக்கட்டும், உங்கள் மனைவியாக இருக்கட்டும், உங்கள் பிள்ளைகளாக இருக்கட்டும், நல்லதாக தரணும் ஆண்டவரே. இப்போ நான் உம்முடைய பிள்ளை. ஸ்தோத்திரம். ஆமாம், இதுவரையில் நான் தோற்று போனேன். சொல்லுங்க ஆண்டவர்கிட்ட, இனி என்ன நீர் தோற்கடிக்க கூடாது ஆண்டவரே. ஸ்தோத்திரம். இனி தோற்கடிக்க கூடாது. ஹல்லேலூயா. என் மனைவியை அப்படியே நான் ஸ்தோத்திரம், நான் ஜபிக்கும் போது ஒரு தர்சனம் நான் பார்த்தேன். அப்படி ஆண்டவர்கிட்ட கேட்டேன். ஸ்தோத்திரம். நான் மனைவி மட்டும்தான் ஊழியக்காரங்களாக மாதிரி தர கேட்டேன் ஆண்டவர்கிட்ட. அப்போ நான் பார்க்கிறேன், என் மனைவி வெள்ளை சாரி கட்டிக்கிட்டு கர்த்த பைபிளை பிடிச்சிட்டு அவ பிரசங்கம் பண்றா. ஹலோ, 1 அல்ல 2 அல்ல அநேக ஸ்டேஜில் சாட்சி சொல்றா, பிரசங்கம் பண்றா. அப்படிப்பட்ட காட்சி இது அதிசயமா இருக்கு. கண்ணை முழிச்சு 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 மறுபடியும் பார்க்கிறேன். பக்கத்துல பிள்ளைகளை நிற்குது, அவங்களும் ஒயிட் அண்ட் ஒயிட் போட்டு பாடுறாங்க, பிரசங்கம் பண்றாங்க, வர்ஷிப் பண்றாங்க. ஓ சந்தோஷம்! எப்படி இருக்கும் அந்த காட்சி. ஹலோ, இருக்கிறீங்களா? ஸ்தோத்திரம். கர்த்தர் அப்படியே இன்றைக்கு மாற்றி கொடுத்தாங்க. வாங்க, ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். ஒரு விஷயம், சவுதி அரேபியாவில் மனைவி வந்தாங்க, அநேக ஸ்டேஜில் மயக்க பிடிச்சிட்டு. ஆமாம், ஸ்தோத்திரம். ஆமாம், ஸ்தோத்திரம். பிரசங்கம் பண்ணாங்க, சாட்சி சொன்னாங்க. படிப்பு குறைவுதான், ஆனால் அபிஷேகம், அபிஷேகம்.
ஸ்தோத்திரம். அந்த தவறான பாதையை விட்டு, பழைய அந்த மூட நம்பிக்கை எல்லாம் விட்டு ஆண்டவருக்காக அவங்க வாழ்க்கையை ஒப்பு கொடுத்தாங்க. ஞானஸ்நானம் எடுத்தாங்க. அபிஷேகத்தினால கர்த்தர் நிரப்பினா. ஹலோ ஸ்தோத்திரம். இப்போ வல்லமையாய் ஆண்டவருக்காக பயன்படுத்துகிறா. என்னை விட அதிகமாக ஜெபிக்கிற ஆண்டவரை இன்னும் நல்ல ஆரோக்கியத்தை கொடுக்கட்டும், ஜெபாவி கொடுக்கட்டும், கிருபைகளை கொடுக்கட்டும், அதுக்காக ஜெபிக்கிறேன், சந்தோஷப்படுகிறேன். ஸ்தோத்திரம். அவருடைய ஜெபந்தான், மனைவியுடைய ஜெபந்தான் இன்றைக்கு இந்த இடத்துல கர்த்தரனை நிறுத்தி இருக்கிறா. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். பல வியாதிகள் வந்தது, பிரச்சனைகள் வந்தது, போராட்டங்கள் வந்தது. சத்ரு என்னெல்லாமோ செய்து பார்த்தேன். என்னை ஊழியத்தை முடிக்கணும், என்னை முடிக்கணும். ഹലോ മലയാളം ഒരു ശക്തിക്കും ഇതുവരെ എന്നെ തകർക്കാൻ കഴിഞ്ഞില്ല, ഇതുവരെ എന്നെ തോൽപ്പിക്കാൻ കഴിഞ്ഞില്ല, ഇതുവരെയും എന്നെ തോറ്റുപോവதற்கு എൻ ആണ്ടവർ വിട്ടുകൊടുക്കല്ല, എൻ ആണ്ടവർ അനുവദിക്കല്ല. ഹല്ലേലൂയ. പ്രൈസ് ദി ലോർഡ്. அவர் ஜெயத்தை கொடுக்கிற ஆண்டவர். ஸ்தோத்திரம். நிறைய செய்தி நிறைய இருக்கு, ஆனால் டைம் போச்சு. ஸ்தோத்திரம். 12 வார்த்தை மட்டும் சொல்லி, நான் பாட்டுக்காரன் அல்ல, என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் செய்த சில அற்புதத்தினால சில பாடல்களை தமிழிலே மலையாளத்தில் எழுத கர்த்தர் கிருபை செய்தார். ஸ்தோத்திரம். அதை சொல்லும்படி அதை பாடி நான் ஸ்தோத்திரம் ஜெபித்து முடிக்கும்படி விரும்புகிறேன். ஸ்தோத்திரம். அதனால் 1-2 வார்த்தைகளை சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். ஸ்தோத்திரம். நான் சாட்சி தான். ஸ்தோத்திரம். கேரளா மாநிலத்தில் நான் மட்டும்தான் ஊழியம் செஞ்சிருந்தேன். ஒரு பெரிய சர்ச், டினாமினேஷன் பேர் சொல்லலை, பெரிய சர்ச். அவங்க அந்த பாஸ்டருடைய பிள்ளைகளெல்லாம் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. கடைசியில் நான் அடிக்கடி எங்கள் ஊர் தடிக்கார கோணானால அடிக்கடி நான் வீட்டுக்கு போவேன். பிள்ளைகளை பார்க்கணும், வீட்டு காரியங்கள்லாம் பார்க்கணும், போய் வருவேன். ஒரு விஷயம் அந்த பாஸ்டர் சொன்னாங்க, சென்ட்ரல் பாஸ்டர் 30-33 பாஸ்டர்ஸ் உண்டு. வண்டி ஓட்டணும், வீட்டு வேலை செய்யணும், டீ போட்டு கொடுக்கணும், பிரசங்கம் பண்ணணும், ஊழியம் செய்யணும், விசிட், எல்லாமே பயங்கர பிஸி எனக்கு. அப்போ எப்போ இங்கே ஆள் வேணும். அப்புறம் கெஸ்ட் எல்லாம் வருவாங்க. அவர் கொஞ்சம் வயசு பாஸ்டர், சென்ட்ரல் பாஸ்டர், அவருக்கு உதவியாக ஊழியம் செஞ்சுருந்தேன். அப்போது உன்னை மனைவியும் பிள்ளைகளை நீ அழைச்சிட்டு வான்னு சொன்னாங்க. ஓகே. ஊழியரெல்லாம் அவருடைய வாக்கை நம்பி என் மனைவி 4 பிள்ளைகளை அழைச்சிட்டு சொன்னேன். அப்போ என் பிள்ளைகளுக்கும் மனைவிக்கும் மலையாளம் தெரியாது, தமிழ் தான் தெரியும். என் மனைவி கொஞ்சம் கருப்பு. அப்போ அவங்க நம்ம ஊரில் சொல்லுவோம் பாண்டிக்காரன் அப்படின்னு எல்லாம் ஒரு மாதிரியெல்லாம் சொல்லுவாங்க. ஓகே, ஒரு பக்கத்தில் கேட்டுட்டு ஒரு பக்கத்தில் விட்டுருவோம். கர்த்தருடைய ஊழியம் அல்லவா, இதெல்லாம் நம்ம சகிக்கணுமே அப்படின்னு யார் என்ன சொன்னாலும் அதை நம்ம எடுத்துக்கிட மாட்டேன். ஸ்தோத்திரம், எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரம் 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 சொல்லிட்டு போயிட்டே இருப்பேன். இப்போ யாரோ சொல்லி கொடுத்துட்டாங்க, அவர்கிட்ட போய் நான் அவன் பாண்டிக்கானே, அவன் பாஸ்டர் பச்சா உங்களை கொன்னுட்டு இதெல்லாம் அவன் எடுத்துருவான், அதனால் வருஷமாக அவனை இறக்கி விட்டுருங்க. இது சாத்தானுடைய ஒரு டெக்னிக்கல், நல்லா புரிஞ்சுக்கிடுங்க. அவருக்கும் தெரியல. ஓகே. அப்போ அவர் எப்படி இவனை இறக்கி விட்டுருக்குன்னு யோசித்தார். ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஊழியத்துக்கு போயிட்டு சந்தோஷமாக பல காரியங்களை பேசிகிட்டே வரோம். வந்து அவர் ட்ரெஸ் எல்லாம் மாற்றிக்கிட்டு இது மாதிரி செய்யல, அப்படியே வந்து வேறு தடை இருக்கிறாரு. தாசே மோனே எந்தா பச்சா இங்கோட்டு வந்தேன், வாக்கியம் படித்தேன், வாக்கியம் படித்தேன், அவர் சொன்னதெல்லாம் படித்தேன், கீழே இருந்துட்டு படித்தேன். ஆமாம், எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக ஊழியக்காரங்களுக்கு இப்படிப்பட்ட தொண்டுகள் செய்கிறது, கால் திரும்புறது, கை திரும்புறது, ஆமாம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் செய்கிறது. நான் என்னுடைய இயேசுவுக்கு ஊழியம் செய்கிற மாதிரி, ஆமாம் நான் அப்படிப்பட்ட மார்க்கத்திலிருந்து வந்தவன் அல்லவா, அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஆமாம், அந்த வேலைகளெல்லாம் செய்யிட்டு இருக்கும்போது ஒரு வசனத்தை படிச்சுட்டே இருக்கிறேன். அப்படியே அவர் சொன்னார், எனக்கு அமெரிக்கையிலேருந்து கெஸ்ட் வருது, ஆகவே ஸ்தோத்திரம், அதனால் ஒன்று வீடு மாறி தரணும்னு சொன்னாங்க. ஓகே, ஸ்தோத்திரம். ஓகே பச்சா, நான் வீடு பார்க்க ஆரம்பித்தேன். 10,000 ரூபா அட்வான்ஸு, 300 ரூபா வாடகை. இவங்க எனக்கு மாதம் ஒரு 300 ரூபா உதவி செய்வாங்க, மந்த்லி சப்போர்ட்டு. அப்புறம் விசுவாசத்தால் தான், ஆமாம்
ஜபிக்க போகும்போது விசிட்டிங் வரும்போது யாராவது ஏதாவது காணிக்கையில் கொடுப்பாங்க. அதிசயமாய் கர்த்தர் நடத்தினார் எங்களை. ஸ்தோத்திரம். ஆமாம், எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லை. ஆனால் கொஞ்சம் காசு சேமிப்பு இருந்தது. நான் வீடு பார்க்க போனால் வீட்டுக்கு 10,000 ரூபா அட்வான்ஸ் கேட்குறாங்க. நான் சொன்னேன் அட்வான்ஸ் தரக்கு 10,000 இல்லை, அதுக்குள்ளே காசு நட்ட இல்லை. அவர் 300 ரூபா தான் மாதம் சப்போர்ட் பண்ணுறாங்க. இதை வச்சு எப்படி 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 அவங்க ஒரு மலையாளி ஃபேமிலி, நல்ல ஒரு கிறிஸ்டியன் ஃபேமிலி தான். ஓகே, இயாள் பாஸ்டர் അവിടെ ശുശ്രൂഷ ചെയ്യല്ലേ, ഊഴിയം ചെയ്യുന്നതല്ലവാ, ஆகவே வாடகை மட்டும் இயாள் தந்தா மதி கேட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் தந்துட்டு விட்டுட்டு அவங்களுக்குள்ளால யோசிக்கிறாங்க. அந்த 300 ரூபா எங்களுக்கு தந்தாயும் எப்படி வாழ்வான்னு அவங்க ஒரு பக்கத்தில் யோசிக்கிறாங்க. ஆனால் நாங்கள் அது ஒன்றும் யோசிக்கல. அந்த நேரத்தில் உடனே தானே ஸ்தோத்திரம் பிள்ளைகளையும் கூட்டிகிட்டு பாயும் படுக்கையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த வீட்டுக்கு தாமசத்துக்கு போயிட்டோம். கொஞ்ச நாள் அப்படி போச்சு. கையில் இந்த காசெல்லாம் தீர ஆரம்பிக்குது பாருங்கள். மறுபக்கத்தில் ஸ்தோத்திரம் சாத்தான் சிரிக்கிறான் பாருங்க. ஹலோ, அவனுடைய எண்ணமெல்லாம் என்ன தெரியுமா? அவனுடைய திட்டமெல்லாம் என்ன தெரியுமா? என்ன, நான் எங்கேருந்து வந்தேன்? அவனுடைய ஆலையில் தானே கிடந்தேன், அவனை தானே ஒரு காலத்தில் வணங்கிட்டு இருந்தேன், அவன் ட்ராக்கில் தானே நான் பிரயாணிச்சிட்டு இருந்தேன். இப்போ அவனுடைய திட்டம் பழையபடி என்ன அங்கே கொண்டு வரணும். ஹலோ, பிரைசலா. இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதுதான் மனசில் இருந்தது, அந்த எண்ணம் தான் இருந்தது. ஸ்தோத்திரம். அவன் எப்படி டெக்னிக்கலாக செயல்பட்டான் அவன் பார்த்துடுங்க. விசுவாசியே, கேட்குற சகோதரனே சகோதரியே, ஸ்தோத்திரம். இங்கே இருக்கிற சிலருக்காவது இந்த செய்தி பிரயோஜனப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன். இப்படி சில சூழ்நிலைகள் வரும்போது ஸ்தோத்திரம் உங்கள் உள்ளத்தில் நீங்கள் சொல்லிகிட்டே இருக்கணும், இந்த இடத்துல என் ஆண்டவர் தோற்று போக அனுமதிக்க மாட்டா. இந்த இடத்துல என் ஆண்டவர் என்னை தோற்று போக அனுமதிக்க மாட்டா. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். காசு தீரப்போகுது. 4 சின்ன பிள்ளைகள், என்ன செய்யணும்னு தெரியல. சொந்த பந்தாங்க யாரும் இல்லை, எங்கே போகணுன்னு தெரியல. ஸ்தோத்திரம். பிள்ளைகளெல்லாம் காலை வீட்டுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு நானும் என் மனைவியும் ஒரு பாயை எடுத்து போட்டுட்டு முழங்கால் முட்டி போட்டு 2 பேரும் கையை ஒருவருக்கு ஒருவர் பிடிப்போம். ஜபம் ஜபம் ஜபம், ஆண்டவரை நோக்கி அழுவோம். ஸ்தோத்திரம். எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி பாடுவோம், நல்லா துதிப்போம், அபிஷாவிர நிரம்புவோம். ஆண்டவரே, எங்களுக்கு ஒத்தாசு வரும் பர்வதங்களுக்கு நேராக எங்களை கண்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, எங்களுக்கு அப்பா இல்லை, எங்க அம்மா இல்லை, உறவினர் எல்லாம் 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 நீங்க தான் ஆண்டவரே. ஆனா இந்த இடத்துல நான் பெட்டியும் கட்டிட்டு ஊருக்கு போக்கு நீர் என்ன வெறுங்கையாய் அனுப்பக்கூடாது ஆண்டவரே. வெறுங்கையாய் அனுப்பக்கூடாது. ஸ்தோத்திரம். அந்த நேரத்திலலாம் ஒரு பதிலும் வரல. ஹலோ, சில நேரத்தில் நம்ம ஜபிக்கும் போது உடனே நமக்கு பதில் கிடைக்காமல் இருக்கலாம். ஆனாலும் நீங்க சோர்ந்து போகக்கூடாது. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. சில சம்டைம் தானியேல் ஜபித்த மாதிரி ஜபிப்போம், ஜபம் மேலே போயிருக்கோம், ஆனால் பதில் வர்றது கொஞ்சம் லேட் ஆகும். அதனால ஜபத்தை விடாதுங்க, ஆராதனைக்கு வருகிறதுக்கு டிமிக்கி கொடுக்காதுங்க. ஸ்தோத்திரம். ஆமாம், கொஞ்சம் பலம் இருந்தாலும் அப்படி புதைச்சிட்டு வாங்க, பின்னாடி ஒரு பாய் போட்டு படுங்க, போகும்போது படுக்கை போட்டு நடந்து போவீங்க. ஆமென். விசுவாசிகளை நீங்க ஹல்லேலூயா. ஆலயம்னா என்ன நினைச்சீங்க நீங்க? ஸ்தோத்திரம். இதுக்கு இடையில ஒன்று சொல்றேன், நம்முடைய நாகர்கோவில் முத்துநீரும் ஆஸ்பத்திரியில இருந்து செத்து போனாய் நீ கொண்டு போயிருங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க. ஸ்தோத்திரம். தூக்கிட்டு வராங்க. எங்க வீட்டு பக்கத்தில் தொடிக்காமல சுற்றி சுற்றி நிறைய சர்ச். ஆனா ஒரு நாள் கூட சர்ச்சுக்கு போகாத ஒரு மனுஷன், ஹிந்து, அவர் வந்து சொல்லுகிறார், எங்க வீட்டில் ஜெபம் நடக்குது, நீங்க மனசு வச்சு ஜெபித்தால் ஆஸ்பத்திரியில் செத்து போகணும் ஒரு பேஷண்ட் வருது, நோயாளி வந்துட்டு இருக்குது, உங்க வீட்டுக்கு கொண்டு வரக்கு நான் சொல்லி இருக்கிறேன், நீங்க ஜெபித்தால் ஒரு விடுதலை கிடைக்கும். நான் சொன்னேன், இல்லை எங்க வீட்டு பக்கத்தில் நிறைய சர்ச் இருக்குது, நிறைய சர்ச் இருக்குது, அங்கே கொண்டு போக சொல்லுங்க, நாங்கள் ஜெபிக்கிறோம். கொஞ்ச நேரம் கழியல வருது டெட் பாடி. தூக்கி கொண்டு சேரல வச்சாங்க. தொடவும் போகல, அவங்களுக்காக ஜபிக்கவும் போகல, வழக்கம் போல நாங்கள் ஜபித்தோம். கீழே தூக்கி ஒத்தாடி கீழே ஆராயணம் முடிஞ்சு, எங்க ஆராயணம் முடிஞ்சு ஸ்தோத்திரம், அவரே தானாக எழும்பினா. தூக்கிட்டு வந்தவங்க அந்த ஆளு
நடந்து போனாங்க. அவர் வேலை செய்து காணிக்க தசவாகலாம் என்னுடைய கருத்தில் கொண்டு கொடுத்தாரு. ஹலோ, ஆலயம்ங்கிறது ஸ்தோத்திரம். தூக்கிட்டு வாங்க, நான் கேரண்டியா நான் சொல்றேன். என் ஆண்டவர் அற்புத ஒரு சுகமாக்குற தெய்வம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். தூக்கிட்டு வாங்க, ஸ்தோத்திரம். ஓகே, என் ஆண்டவர் பேசினா, நான் அல்ல உன் தாயின் கருவில தோன்றும் முன்னதாகவே உன்னை பேர் சொல்லி அழைத்தவர் நான் அல்லவா. ஓகே ஆண்டவரே, அப்படி சொன்ன நடத்துவேன், உன்னை போஷிப்பேன். ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொன்னா, ஓகே ஆண்டவரே. ஒரு வியாதி வந்தா அவர் சொன்னா, கிலியாத்தின் ஔஷதம் என் கரத்தில் இருக்கிறது. பிரைஸ் தி லார்ட். செய்தி அந்த ஒரு வார்த்தை தான் சொன்னேன், தொடங்கினே தான் உண்டு. டைம் போயிட்டு உன்னை எழும்புமா தெய்வ சமூகத்தில். நான் எழுதின அந்த ஒரு பாடலையும் பாடி நான் உங்களுக்கு ஜெபிக்க போகிறேன். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். சுருக்கமாக சொல்கிறேன், உன் வாழ்க்கையில் என்னதான் போராட்டங்கள் வந்தாலும், என்னதான் பிரச்சனைகள் உன் வாழ்க்கையில் வந்தாலும், தெய்வ பிள்ளையே நீ சோர்ந்து போகாத. சத்துருடைய கிரியை அவன் பாலும் சூன்யவும் ஆக்கிறது, அவன் வெறுமையாக்கிறவன், அதனால் அவனுடைய கிரியை. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்டவர் அல்ல. ஒரு வார்த்தை சொன்னால் போதும், எல்லா பாலும் சூன்யமும் மாறி போகும். எனக்கு சில கஷ்டங்கள்லாம் வறுமையாக இருக்கும்போது பார்க்கும்போது மனசுக்கு வேதனை தான். ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உபகாரங்களை நீங்கள் நினைத்திருந்தால் ஸ்தோத்திரம், அவங்க வராமல் இருக்க முடியாது, ஆராதிக்காமல் இருக்க முடியாது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். பிரைஸ் தி லார்ட். அவர் ஜெயத்தை கொடுக்கிறவன். இயேசுவே சிலுவையில் அறைந்தாங்க. ஏலி ஏலி ஷமா சமத்தானி என்று சொல்லி தன் ஜீவனை சிலுவையிலே விட்டார். ஸ்தோத்திரம். சாத்தான் சிரித்தான், சந்தோஷப்பட்டான். ஸ்தோத்திரம். கல்லறையில் அடக்கம் பண்ண, இனி அவர் வரமாட்டாங்க. ஆனால் அவர் சொன்னபடி 3ஆம் நாள் உயிரோடு வந்தார். எப்படி? பாதாளமே உன் ஜெயம் எங்க? ஒரு மரணத்துக்கோ பாதாளத்துக்கோ ஸ்தோத்திரம் அவரை பிடித்து கட்டி வைக்க முடியல. ஹலோ, இங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொன்னா, இந்த கல்லுவேல் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த உலகத்தில் எந்த பிசாசுக்கும், எந்த அதிகாரத்துக்கும், எந்த அதிகாரிகளுக்கும், எந்த வியாதி ஆகட்டும், பலவீனமாகட்டும், கஷ்டங்களாகட்டும், துன்பங்களாகட்டும், நக்கினத பட்டினி, ஒன்றைக்கும் உன்னை மேற்கொள்ள முடியாது. ஒரு ஜெபிக்கிற தெய்வ பிள்ளையே, ஆராதிக்கிற ஒரு தெய்வ பிள்ளையே, ஆண்டவரோடு நெருங்கி இருக்கிற ஒரு தெய்வ பிள்ளையே, ஜெயிக்க முடியாது, உன்னை தோற்கடிக்க முடியாது, உன்னை மேற்கொள்ள முடியாது. பிரைஸ் தி லார்ட். அனித்தினவும் அனித்தினவும் ஸ்தோத்திரம். நீ பாஸ் பண்ணிட்டே இருப்பா. இருக்கிறீங்களா? ஆமே, ஹல்லேலூயா. நீ ஜெயம் பெற பிறந்தவர். ஸ்தோத்திரம். அருட்கரங்களை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு ஜவாபி தரணும். கிடைக்கிற சமயமெல்லாம் நம்மோடு சேர்ந்து இருக்கணும் ஆண்டவரே. உண்மையே சார்ந்து இருக்கணும் ஆண்டவரே. எனக்கு உற்சாகத்தின் ஆவி என்னை தாங்க செய்யுங்க. அப்ப ஊழியத்தில், என் குடும்ப வாழ்க்கையில் ஸ்தோத்திரம். என் பிள்ளை கீழ்ப்படி அல்ல, என் மனைவி கீழ்ப்படி அல்ல, என்னை யாருக்கும் நம்பணல்ல. இல்ல, வேண்டாம். வேகலைப்பட வேண்டாம், வருத்தப்பட வேண்டாம், வேதனைப்பட வேண்டாம். உன் கண்ணீர் வீண் போகாது, உன் ஜெபம் வீண் போகாது. ஒரு நாள் பெரிய வெற்றியை நீ காணப்போகிறாய். ஹல்லேலூயா. என்னை பேர் சொல்லி விழிச்சவன் உண்மையுள்ளவன், அந்தியம் வரை நடத்துவான் கழிவுள்ளவன். என்னை பேர் சொல்லி விழிச்சவன் உண்மையுள்ளவன், அந்தியம் வரை நடத்துவான் கழிவுள்ளவன். ஒரு நாளும் கைவிடில்ல, வாக்குகளும் மாறுகில்ல. ஒரு நாளும் கைவிடில்ல,
വാക്കുകളും മാറുകില്ല. എൻ്റെ യേശു നല്ലവൻ, അവൻ ആരിലും വലിയവൻ. എൻ്റെ യേശു നല്ലവൻ, അവൻ ആരിലും വലിയവൻ. കഷ്ടനഷ്ട ശോധനകളിൽ കൈവിടാതെ കൂടിയിരുന്നു നടത്തിയിടുന്നു. കഷ്ടനഷ്ട ശോധനകളിൽ കൈവിടാതെ കൂടിയിരുന്നു നടത്തിയിടുന്നു. അമ്മയെ പോലും എനിച്ച് അപ്പനെ പോൽ കരുതിയിടുന്നു. അമ്മയെ പോലും എനിച്ച് അപ്പനെ പോൽ കരുതിയിടുന്നു. എൻ്റെ യേശു നല്ലവൻ, അവൻ ആരിലും വലിയവൻ. എൻ്റെ യേശു നല്ലവൻ, അവൻ ആരിലും വലിയവൻ. രോഗദുഃഖം വന്നിടുമ്പോ വൈദ്യരെല്ലാം കൈവിടുമ്പോ, രോഗദുഃഖം വന്നിടുമ്പോ വൈദ്യരെല്ലാം കൈവിടുമ്പോ, ഗിലിയാദിൻ ഔഷധവുമായി എൻ്റെ യേശു അടുക്കൽ വരും. ഗിലിയാദിൻ ഔഷധവുമായി എൻ്റെ യേശു അടുക്കൽ വരും. എൻ്റെ യേശു നല്ലവൻ, അവൻ ആരിലും വലിയവൻ. എൻ്റെ യേശു നല്ലവൻ, അവൻ ആരിലും വലിയവൻ. ഉള്ളം നൊന്ത് കരഞ്ഞിടുമ്പോ എനിക്കായി മുറിവേറ്റവൻ. ഉള്ളം നൊന്ത് കരഞ്ഞിടുമ്പോ എനിക്കായി മുറിവേറ്റവൻ. ആശ്വാസകരങ്ങളാൽ താങ്ങി എന്നും അവൻ വഴി നടത്തും. ആശ്വാസകരങ്ങൾ താങ്ങി എന്നും അവൻ വഴി നടത്തും. എൻ്റെ യേശു നല്ലവൻ, അവൻ ആരിലും വലിയവൻ. എൻ്റെ യേശു നല്ലവൻ, അവൻ ആരിലും വലിയവൻ. ஒரு செகண்ட் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இன்னைக்கு நீங்க என்னோட பேசுறீங்க அப்பா. கொஞ்சம் தான் சத்தியம் கேட்டீங்க, கேட்டது போதும். ஆண்டவரே, உமக்காக நான் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா. ஒரு போதும் தோற்று போக பண்ணுகிற தேவன் அல்ல, எனக்கு ஜெயத்தை கொடுக்கிறவன். உங்க கருத்துல என் வாழ்க்கையை ஒப்பு, என் வாழ்க்கை சரித்திரத்தை மாற்றுங்க அப்பா. கிடைக்கிற சமயமெல்லாம் ஜெபிக்க, மூடு சார்ந்திருக்க, உடைய சத்தத்தை கேட்க, உடைய சித்தத்தை செய்ய, உடைய ஆராதனைக்கு வர, உடைய ஊழியத்தை செய்ய, எல்லாவற்றிலையும் ஒரு ஜெயத்தை காண ஆண்டவர் உதவி செய்யும். உதவி செய்யுங்க, உடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆமென். கர்த்தர் உங்களை தலைகளை நீங்க எந்த இடத்துல வைக்கப்பட்டீங்களோ, எந்த இடத்துல நீங்க தலை குனிஞ்சீங்களோ, அதே இடத்துல ஆண்டவர் உங்களை வெற்றி சிறக்க பண்ணி தலை உயர்த்தி வைக்க போகிறார். நல்ல ஒரு கரத்தட்டு கொடுக்கலாமா? ஸ்தோத்திரம். பேசலாம். உங்களுக்கு சமயத்தை கொடுத்த பாஸ்டர் சபைக்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். ஆமென். God bless you.